திருச்சிற்றம்பலம். நம்மை ஆளும் இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நடத்தி வருகின்ற திருத்தலமுற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை திருவருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 144வது அமர்வாக திருத்தலமுற்றோதல் திருக்கைலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கிர தேசிக சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 143வது அமர்வில் திருப்பெருவேளூர் மற்றும் திருத்தலையாலங்காடு ஆகிய 2 திருத்தலங்களிலும் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை நம்மை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் திருத்தலையாலங்காடு திருத்தலத்திலேயே நம்மை தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை திருக்குடவாயில் மற்றும் திருச்சேரை ஆகிய திருத்தலங்களுக்கு அழைத்துச் சென்று அங்கு அருளப்பட்ட திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அத்திருப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து ஓதி இறைவனுடைய அருளை பெறுவோம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதமூரர் திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன்னூர் உமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயி வலிவல முறை இறையே திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல திருக்கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் 157வது திருத்தலம் திருக்குடவாயில். தற்போது இதனுடைய பெயர் திருக்குடவாசல், குடவாசல் என்று வழங்கப்படுகிறது. வாயில் என்பது தூய தமிழ்ல குடவாயில், திருக்குடவாயில். இந்த குடம் கும்பம் அப்படிங்கிறது கும்பகோணத்தை ஒட்டி இருக்கிற ஸ்தலங்கள்ல கும்பகோணம், குடவாயில், குடமூக்கு அப்படின்னு இந்த திருக்குடத்தை ஒட்டியே சில பெயர்கள் வழங்கப்படுகிறது. இதனுடைய வரலாறு மிக சுவாரஸ்யமானதும் சிறப்பு வாய்ந்ததுமான ஒன்று. கும்பகோணத்தில் இருந்து திருவாரூர் போகிற சாலை மார்க்கத்தில் இருக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த திருக்குடவாசல் என்கிற மாடக்கோவில். கர்ப்ப கிரகத்தை கருட பகவானும் ஏனைய திருப்பணிகளை கோச்சங்க சோழ நாயனார் மாடக்கோவில் படியேறி இறைவனை வழிபட வேண்டிய தலம், யானை புகாத தலம், அதற்கு மாடக்கோயில். அதற்கு இங்க இருக்கிற புகைப்படமே ஒரு சாட்சி.
படிக்கட்டுகளில் ஏறித்தான் இறைவனை வழிபாடு செய்ய முடியும். யானையினால ஏற முடியாது. கோச்சங்க சோழ நாயனார் போன பிறவியில சிலந்தியாக திருவானைக்காவில் அவதாரம் செய்தார். யானைக்கும் அதற்கும் சண்டை ஏற்பட்டது. அதனால் சிலந்தி இறந்தது. சிலந்தியை கோச்சங்க சோழ நாயனராக மாற்றினார், பிறக்க வைத்தார் சிவபெருமான். யானைக்கு முக்தி வழங்கினார். அப்படி கோச்சங்க சோழராக அவதாரம் செய்த அந்த சிலந்தி 70 மாடக் கோயில்களை பெருமானுக்கு செய்தது. அதிலே தன்னுடைய முற்பிறவியினுடைய பகைவனாக விளங்கக்கூடிய கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த யானை மீண்டும் தனக்கு தொல்லை தாராதிருக்க முற்பிறவியினுடைய ஞாபகம் எழ யானை உள்ளே சென்று வழிபட முடியாத அளவிற்கு 70 கோயிலை கட்டி வைத்தார் நம்முடைய கோச்சங்க சோழ நாயனார். அப்படி கட்டிய ஒரு தலத்தில் இதுவும் ஒன்று. 70 கோவில்கள்ல இதுவும் ஒன்று. மாடக் கோயில். குடம் அப்படின்னு சொன்னா அமிர்த குடம்னு பேரு. அமிர்த குடம். இந்த உலக உயிர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டி பிரம்மதேவர் ஒரு பெரிய ஒரு குடம், ஒரு பானையை செய்து அந்த குடத்திலே அமிர்தத்தை நிரப்பி அந்த அமிர்த துளிகள்ல ஆன்மாக்களாகிய ஜீவன்களை, உயிர்களை எல்லாம் உள்ள போட்டு பாதுகாப்பாக வச்சிருந்தார். இப்படி தேன் குடத்துல நெல்லிக்காயை போடுவது போல இந்த ஆன்மாக்களை எல்லாம் பத்திரமாக வைத்திருந்தார் பிரம்மதேவர். ஊழி வெள்ளம் ஏற்பட்டது, பிரளயம், உலகமே அழியக்கூடிய பிரளயம் ஏற்பட்டது. அதிலே இந்த குடமானது தண்ணீரிலே மிதந்து 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 வந்து இந்த திருக்குடவாயில் என்கிற இந்த மண் மேட்டில், மலை மேட்டிலே வந்து தங்கியது. அப்படி தங்கியிருக்கும் போது உயிர்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று எண்ணிய ஈசன், மீண்டும் உயிர்களை இந்த பூமியிலே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிய ஈசன் வேடன் உருவிலே வந்து அம்பினால் அந்த குடத்தை உடைக்க, அந்த குடத்தினுடைய அந்த தலைப்பகுதி, வாய்ப்பகுதி, வட்டமாக இருக்கிற அந்த வாயில் பகுதி அது உடைந்து இந்த இடத்தில் வந்து விழுந்தது. அதனால இதற்கு குடவாயில்னு பேரு. அமிர்த குடம் வந்து விழுந்த, கலசம் வந்து விழுந்த இடம் திருக்கலையநல்லூர், பாடல் பெற்ற தலம். அமிர்தம் குடமாகவே சிவலிங்கமாக இருந்தது கும்பகோணம், குடமூக்கு. குடந்தை காரோணம், குடவாயில். அந்த குடத்தினுடைய, அமிர்த குடத்தினுடைய ஜீவன்கள் இருக்கிற, ஆன்மாக்கள் இருக்கிற, உயிர்கள் இருக்கிற அந்த குடம், அதனுடைய மேல் தட்டு, அதனுடைய வாய்ப்பகுதி, வாசல் பகுதி வந்து விழுந்த இடம். அதனால அதுக்கு பேரு திருக்குடவாயில், திருக்குடவாசல் அப்படின்னு ஒரு பேர். சுவாமிக்கு பேரு கோநேசர் அப்படின்னு பேரு. கோன்னா உயிர்கள்னு அர்த்தம். கோன்னா அரசன், தெய்வம், உயிர்கள், ஆன்மா. கோன்னா ஆன்மா, நேசம்னா அன்பு. உயிர்கள் மீது இறைவன் வைத்திருக்கிற அன்பின் காரணமாக இந்த தலத்திலே பெருமான் மீண்டும் உயிர்களை உற்பத்தி செய்வதற்காக வேடனாக வந்து அருள் செய்தார் என்பதற்காக கோநேசர், உயிர்களின் மீது காதல் கொண்டவன், உயிர்களின் மீது அன்பு கொண்டவன் என்ற காரணத்தினாலே இந்த சுவாமிக்கு கோநேசர் அப்படின்னு திருப்பெயர் வழங்கப்பட்டது. மற்றொரு வரலாறு, கருட பகவான், மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாக இருக்கிற கருடன் தன்னுடைய தாய் வினதை அடிமையாக இருந்தால், தன்னுடைய தாய் ஒரு அசுரன் பிடியிலே அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த தாயை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அமிர்த குடத்தை கொண்டு வந்து கொடுத்தால் தாயை மீட்கலாம் என்கிற ஒரு சபதம் ஏற்பட்டது, ஒரு தொல்லை ஏற்பட்டது. கருட பகவானும் தவம் செய்து அமிர்த குடத்தை ஒரு சின்ன கலசத்துல எடுத்துக்கொண்டு தன் கால்களால கவ்விக்கொண்டு வருகிற வழியில இந்த அமிர்த குடத்தை பறிக்க வேண்டி ஒரு அசுரன் சண்டையிட்டான். ஆகையினால கருட பகவான் இதே இடத்துல கோயில்ல, இங்க இருக்கிற சிவலிங்கம் மண்ணுல புதஞ்சு போச்சு. அந்த சிவலிங்கத்துக்கு இருக்கிற இடத்தும் தெரியாம அமிர்த கலசத்தை வச்சுட்டு இந்த கருட பகவான் அந்த அசுரனோடு சண்டையிட்டார், அசுரனை கொன்றார்.
மீண்டும் குடத்தை எடுக்கும் போது குடம் வரல, தரையோடு ஒட்டி கொண்டது. உடனே தன்னுடைய அழகினாலே, தன்னுடைய மூக்கினாலே கருட பகவான் அந்த குடத்தை கீறினார். கீறுகிற பொழுது கீழே இருக்கிற சிவலிங்கம் மேலே வந்தது. அமிர்த குடம் உடைந்தது. கொண்டு வந்த அமிர்தம் சுவாமிக்கு அபிஷேகமாக மாறியது. கருட பகவான் தன் தாயை எப்படி மீட்க முடியும் என்று கதறி அழுதார். சிவபெருமான் காட்சி வழங்கினார். கருட பகவானே அஞ்சற்க, இந்த ஆலயம் உன்னுடைய திருப்பணியினால் செய்யப்பட்டு மிக சிறப்பாக குடவாயில் என்கிற பெயரோடு கருட பகவானால் வழிபடக்கூடிய ஸ்தலம் ஆகையினாலே உன்னுடைய தாயை நான் இப்பொழுதே சிறையிலிருந்து மீட்கிறேன், அடிமையிலிருந்து மீட்கிறேன் என்று வாக்குறுதி வழங்கினான் சிவன். கருட பகவானும் மகிழ்ந்து சிவபெருமானை போற்றி இந்த கர்ப்ப கிரகத்தினுடைய திருப்பணியை கருட பகவானே திருப்பணி செய்து முடித்தார் என்பது தல வரலாறு. வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டிய தலம். விநாயக பெருமான் நிரம்ப இருக்கிற ஸ்தலம். 4-5 விநாயகர் இருக்கிற ஸ்தலம். சாயரட்ச விநாயகர், குடவாயில் விநாயகர், அணுகை விநாயகர் அப்படின்னு 4-5 விநாயக பெருமான் இருக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம். ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்திற்கு 2 பதிகங்களை பாடியிருக்கிறார்கள். காவிரி தீர்த்தம், அமிர்த தீர்த்தம், தலமரம் வாழை மரம். ஆன்மாக்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டு இந்த ஆன்மாக்களை எல்லாம் காப்பாற்றி வருகிற பெருமான். அதனால அவருக்கு திருக்கோணேசர், கோநேசர் என்று வந்தது. அமிர்த குடம் மிதந்து வந்து சிவபெருமானே அந்த குடத்தை உடைத்து தலங்களை, சிவாலயங்களை உருவாக்கிய ஸ்தலம். அதனால திருக்குடவாயில் என்று பெயர் பெற்றது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த புண்ணிய தலம் 157வது தலம். அத்தலத்தினுடைய இறைவனுடைய திருவருளை போற்றி 2 பதிகங்களை நாம் விண்ணப்பம் செய்வோம் என்று சொல்லி வழிபாட்டை துவங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். தேமலி கமல பூமலி படப்பை தலை முகடேறி இளவையில் காயும் கபடி சுருகால் கற்கடத்தை சுவடிச்சு எங்கும் சூழ் நரி முதுகை துண்ணி எழுந்து சென்னல் மோதும் காழி நாட்டு கவுனியர் குலத்தை வாழத் தோன்றிய வண்தமிழ் விரகன், வண்தமிழ் விரகன் தென்திரை கடல்வாய் காண்தகு செல்வி களிறுகள் உகுத்த முட்டை முன் கவரும் பெட்டயங்குருகே வாடை அடிப்ப வைகரை போதில் தனி நீ போந்து பனி நீர் ஒழுக ஊசி குளிர்ந்து பேசாதிருந்து மேனி வெளுத்த காரணம் முறையாய் இங்கு தனந்தெய்தி நுமரும் இன்னம் வந்திலரோ சொல் இளங்குருகே. பண் இந்தளம். ராகம் மாயா மாலவ கௌலை. திகழும் திருமாலோடு நான்முகனும் புகழும் பெருமான் அடியார் புகழ. புகழன அடைக்கலம். அங்க புகழ்ன பெருமை, இங்க புகழ்ன அடைக்கலம். அடியார்கள் அடைக்கலமாக மகிழும் பெருமான் குடவாயில் மண்ணி நிகழும் பெருமான் பெருங்கோயில், பெருங்கோயில் நிலாவியவனே என்று ஞானசம்பந்த பெருமான் மாயாமாளவ கௌலை ராகத்தில் மிக அழகாக பாடியிருக்கிறார்கள். அவர் திருவடியை போற்றி அவர் எப்படி பாடினாரோ அந்த வண்ணத்திலே பாடி சிவபுண்ணியம் பெறுவோமாகுக. தாளம் ஆதி, திஸ்ர நடை. திகழும் திருமாலோடு நான் முகனும்
புகழும் பெருமானடியார் புகழ மகிழும் பெருமான் குடவாயில் பண்ணி நிகழும் பெருங்கோயில் நிலாயவனே நிகழும் பெருங்கோயில் நிலாயவனே ஓடும் நதியும் மதியோடுரகம் சூடும் சடையன் விடை தொல்பொடிமேல் கூடும் குழகன் குடவாயில் தண்ணில் நீடும் பெருங்கோவில் நிலாயவனே நீடும் பெருங்கோயில் நிலாயவனே கலையான் மறையான் கனலேந்து கையான் மலையால் அவள் பாக மகிழ்ந்த பிரான் கொலையார் சிலையார் குடவாயில் தனில் நிலையார் பெருங்கோவில் நிலையவனே நிலையார் பெருங்கோயில் நிலையவனே சுலவும் சடையார் சுடுகாடிடமா நலமன் முலையார் நகை செய்ய நடம் குலவும் குழகன் குடவாயில் தண்ணில் நிலவும் பெருங்கோவில் நிலாயவனே நிலவும் பெருங்கோவில் நிலாயவனே என் தன் உளமேவி இருந்த பிரான் கந்தன் மணி போல் மிடரன் கையிலை குன்றன் குழகன் குடவாயில் தனில் நின்ற பெருங்கோவில் நிலையவனே நின்ற பெருங்கோயில் நிலாயவனே அலை சேர் புனலன் அனலன் அமலன் தலை சேர் பலியன் சதுரன் வித்திரும் கொலை சேர் படையன் குடவாயில் தனில் நிலை சேர் பெருங்கோயில் நிலையவனே நிலை சேர் பெருங்கோயில் நிலையவனே அறையார் கழலன் அனழன் இயலில் பறையாள் முழவும் மறைபாட நடம் புறையாக அழகன் குடவாயில் தன்னில் நிறையா பெரும் கோவில் நிலாயவனே வரையார் திரள் தோலரக்கன் மடியம் வரையார் அவர்கால் விரல்வை தப்பினான் வரையார் மதில் சூழ் குடவாயில் மண்ணும் வரையார் பெருங்கோயில் மகிழ்ந்தவனே வரையார் பெருங்கோவில் மகிழ்ந்தவனே பொன்னோ பவனும் புயலோ பவனும் தன்னோ பரியா தழலாய் நிமிர்ந்தான் கொன்னர் படையார் குடவாயில் தடி மண்ணும் பெருங்கோவில் மகிழ்ந்தவனே மண்ணும் பெருங்கோயில் மகிழ்ந்தவனே வெயிலில் நிலையார் விரி போர்வையினார் பயிலும் முறையே பகற்பாவிகள் பால் புயலன் குழகன் குடவாயில் தட்டில் உயரும் பெருங்கோயில் உயர்ந்தவனே உயரும் பெருங்கோயில் உயர்ந்தவனே கடுவாய் மலினி குடவாயில் தன்னில் நெடுமா பெருங்கோவில் நிலாயவனை கடுவாய் மலினீர் குடவாயில் தன்னில் நெடுமா பெருங்கோவில் நிலாயவனை தடமார் புகழி தமிழார் விரகல் வடமார் தமிழ் வல்லவர் நல்லவரே தடமார் புகழி
தமிழார் விரகள் வடமார் தமிழ் வல்லவர் நல்லவரே. வடமார் தமிழ் வல்லவர் நல்லவரே நல்லவரே. வடமார் அப்படின்னா அழகான, வடமார் தமிழ் வல்லார் வல்லவர் நல்லவரே. பதிகம் பாடுறதுக்கே ஒரு வலிமை வேணுமா, வல்லவர் அப்படிங்கிறார். வடமார் தமிழ் வல்லவர் நல்லவரே நல்லவரே. ஏ திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருக்குடவாயில் 2வது திருப்பதிகம், பண் காந்தாரம், ராகம் நவரோஸ், மந்திரமாவது நீரு பாடுகிற அமைப்பில் பாட வேண்டிய பதிகம். கலை வாழும் மங்கையீர் கொங்கையாரும் கரும் கூந்தல் அலைவாழும் செஞ்சடையில் அறவும் பிறையும் அமர்வீத்தீர் குலைவாழை கமுகம் பொன்பவளம் பழுக்கும் குடவாயில் நிலைவாழும் கோயிலே கோயிலாக நின்றீரே. அடியார்ந்த பைங்கழனும் சிலம்பும் ஆற்ப அங்கையில் செடியார்ந்த வெண்தலை ஒன்றேந்தி உலகம் பலி தேர்வீர் குடியார்ந்த மாமரையோர் குளவி ஏத்தும் உடவாயில் படியார்ந்த கோயிலே கோயிலாக பயின்றீரே. கழலார் பூம்பாதத்தின் போத கடலில் விடம் உண்டன்று அழலாரும் கண்டத்தின் அண்டரு போற்றும் அளவே நீர் குழலார வண்டினங்கள் கீத தொலிசை உடவாயி நிழலார்ந்த கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே. மறியாரும் கைத்தலத்தில் மங்கை பாகமாக சேர்ந்து எரியாரும் மாமழுவும் எரியேந்தும் எரியும் ஏந்தும் கொள்கையே புரியார வண்டினங்கள் தேன்மிழத்தும் உடவாயில் நெறியாரும் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே நிகழ்ந்தீரே. இழையார்ந்த கோவணமும் கேடும் எழிலார் உடைய பிழையாத சூலம் பெய்தாடல் பாடல் பேணி குழையாரும் பைம்பொழுடும் வயலும் சூழ்ந்த உடவாயில் குழையாரும் பைம்பொழிலும் வயலும் சூழ்ந்த உடவாயில் விழவார்ந்த கோயிலே கோயிலாக நிற்கிறே. அறவார்ந்த திருமேனியான வெண்ணீர் ஆடி நீர் இரவார்ந்த வெய்பலி கொண்டு இமையோர் ஏத்த நஞ்சுந்தி புறவார்ந்த பூஞ்சோலை வாசம் வீசும் குடவாயில் திருவார்ந்த கோயிலே
கோயிலாக திகழ்ந்தீரே, கோயிலாக திகழ்ந்தீரே. பாடலார் வாய்மொழியில் பைங்கண் வெள்ளேறு ஊர்தியீர், ஆடலர் மானடத்தீர் அறிவை போற்றும் ஆற்றலீர், கோடலர் தும்பி முரன்றிசை மிழற்றும் குடவாயில், நீடலர் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே, நிகழ்ந்தீரே. பொங்காந்த பைங்கமல தயனும் குரலாய் நிமிர்ந்தனும், அங்காந்து தள்ளாட அழலாய் நிமிர்ந்தீர் இலங்கை கோர், தங்கா தன் மாமுடியும் தாளும் அடர்த்தீர் குடவாயில், பங்காந்த கோயிலே கோயிலாக பரிந்தீரே, பரிந்தீரே. தூசார்ந்த சாக்கியரும் தூய்மை இல்ல சமணரும், ஏ சார்ந்த புன்மொழி நீத்தொழில் கொண்ட பொன்மாட குடவாயில், எழில்கொள் மாட குடவாயில், ஆச்சாரம் செய் மறையோர் அளவில் குன்றாது அடி போற்ற, தேசார்ந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே. நளிர் பூந்திரை மல்கு காழி ஞான சம்பந்தல், குளிர்பூ குடவாயில் கோயில் மேய கோமானை, கோயில் மேய கோமானை, ஒளிர் பூந்தமிழ் மாலை உரைத்த பாடல் இவை வல்ல, தளர்வான தாழிய தகுசீர் வான திருப்பரே, தளர்வான தானொழிய தகுசீர் வானத்து இருப்பாரே, தகுசீர் வானத்து இருப்பாரே. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமான் வழிபட்ட பெரிய புராண பாடலை பாடி திருப்புகழ் விண்ணப்பம் செய்வோமாக. பாடும் அறதை பெரும் பாழியே முதலாக, சேடர் பயில் திருச்சேரை திருநாளூர் குடவாயில், நாடிய சீர் நரையூர் தென் திருப்புத்தூர் நயந்திரஞ்சி, நீடு தமிழ் தொடை புனைந்த தம் புனைந்தன் நெடுநகரில் இனிது அமர்ந்தாரு. திருச்சிற்றம்பலம். அருணகிரி சுவாமிகள் பாடிய திருக்குடவாயில் திருப்புகழ்.
தனன 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 தானன 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 தனன தானன 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 தனதான. சுருதியாயியலாயியல் நீடிய தொகுதியாய் வெகுவாய் வெகு பாஷைகள் தொடர்பு மாயடி ஞாய் நடுவாய் மிகு துணையாய் மேல் துணையாய் மேல் துறவு மாயரமாய் நெறியாய் மிகு விரிவு பாய் விளைவாய் அருள் ஞானிகள் சுகமுமாய் முகிலாய் மழையாய் எழு சுடர் வீசும் சுடர் வீசும் பருதியாய் பதியாய் நிறைத்தாரகை பலவு பாய் வெளியாய் ஒளியாய் எழு பகலிரவ விலையாய் நிலையாய் மிகு பரமாகும் பரமாகும் பரமமாயினேர்மையவர் மறியோநாததை நீ குருவு ஏது பகரு மாறு செய்தாய் முதல் நாளொரு பயனோதான் பயனோதான் கருது மாலிரு தோல்மயில் வேலிவை கருதோ நாவகையோரசாய்வர் கவுனியோர் குலவேதியனாய் உமை கணபார உமை கணபார கலப புன்முலை உரிய பாலுனும் மதனையாய் மிகு பாடலில் மீனேய கவிஞனாய் விளையாடிடும் வாதிகள் கழுவேற கழுவேற குருதி யாரழ வீதியெல்லாம் மலர் நிறைவதாய் விட நீடவே செய்து கொடிய மாறன்மை கூணுமீராமுனை குலையாவான் குலையாவான் குடி போகிறன மாமதுரபுரி இயலை ஆரண ஊரண நேர் செய்து குடசை மாநகர் வாழ்வுறமேவிய பெருமாளே குடசை மாநகர் வாழ்வுறமேவிய பெருமாளே குடசை மாநகர் மேவியதே வாழ்வூர மேவிய பெருமாளே. ஏ நாட்டுப்பண் என்று சொல்லக்கூடிய காவடி சிந்திலே இந்த திருப்புகழை பாடியிருக்கிறோம். தனன தானன 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 தனன தானன 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 தனன தானன 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 தனதான சுருதியாய் இயலாய் இயல் நீடிய தொகுதியாய் வெகுவாய் வெகு பாஷைக்குள் தொடர்புமாய் அடியாய் நடுவுமாய் மிகு துணையாய் மேல். வேதங்கள், சுருதினா வேதம், வேதம் முழுக்க கற்றுக்கொண்டு ஆகமங்களை எல்லாம் கரைத்து குடித்து
உலகத்துல இருக்கிற வெகு பாஷைகள், வேறு வேறு வேற்று மொழிகளை எல்லாம் கற்றுக்கொண்டு எத்தனையோ ஞான வித்தையெல்லாம் பெற்று தொடர்புமாய் அடியாய் நடுவாய் மிகு துணையாய் துறவுமாய் அறமாய் நெறியாய் மிகு விரிவுமாய் விளைவாய் அருள் ஞானிகள் சுகவுமாய் முகிலாகாய் மழையாய் எழு சுடர்வே துறவு கோலமாய் இல்லற நெறியாய் விரிவாய் சுருக்கமாய் விளைவாய் ஞானிகள் சுகம் பெறக்கூடிய முகிலாய் மழையாய் எழு சுடர் வீசும் சந்திரர் சூரியனாய் பருதியாய் சூரியனாய் மதியாய் நின்ற தாரகை நட்சத்திரங்களாய் பலவுமாய் வெளியாய் அண்டம் அண்டமாய் வெளியாய் ஒளியாய் எழு பகல் இரவா விளையாய் நிலையாய் மிகு பரமாகும் பரஞ்சோதியாய் பரமமாயினே மயையாவரும் அறிவொணாகதை நீ குருவாயிது பகருமாறு செய்தாய் முதல் நாள் ஒரு பயனோ இத்தனை ஞானங்களையும் எனக்கு நீ குருவாக இருந்து எனக்கு பகர வேண்டும் முருகப்பெருமானே சுப்பிரமணியனே என்று சொல்லுகிறார் அருணகிரி சுவாமி. கருது மாறிரு தோள் மயில் வேலிவை கருதொனா வகை ஓர் அரசாய்வர் வேலும் மயிலும் இல்லாமல் கவுனியர் குலத்தில் ஞான சம்பந்தருடைய வடிவாக தோன்றிய முருகனே, வேதியனாய் உமை கணபார அம்பிகையினுடைய மார்பகத்தில தனங்கள்ல இருந்து ஞானப்பால் உண்டு கழித்த ஞான சம்பந்தராக வேலும் மயிலும் இல்லாமல் அவதாரம் செய்தியே சுவாமி. கணபார கலப பூன்முலை உரிய பால் உண்ணும் மதலையாய், மதலைன்னா குழந்தை, மதலையாய் மிகு பாடலில் மீறிய எத்தனையோ பதிகங்களை தமிழால் பாடிய முருகனே, கவிஞனாய் விளையாடி இடம்வாதிகள் சமணர்களோட வாது செய்து அவர்கள் கழுவேற, மதுரையில கழுவேற குருதியார வீதியெல்லாம் அந்த சமணருடைய ரத்தம் மதுரையில ஆறா ஓடியது. 8000 சமணர்கள் கழுவுல ஏறினார்கள். மலர் வீதியெல்லாம் மலர் நிறைவதாய். ஆனா ஞான சம்பந்தருடைய முருகப்பெருமானுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய ஞான சம்பந்த பெருமானை மலர் நிறைவதாய் நீரிடவே செய்து, மதுரையில் இருக்கிறவங்க அத்தனை பேரு திருநீரிட செய்து, கொடிய மாறன் கூன் பாண்டியனாக இருந்த அந்த மாறனை நின்றசி நெடுமாறன் என்று அவர்களுடைய நோயை கூனை நிமிர்த்தி செங்கோலை நிமிர்த்தினார். கொடிய மாறன்மை கூன்மிதாமுனை குளையாவான் குடி புகூகிரன மாமதுராபுரி இயலை ஆரண ஊரண நேர் செய்து சமணர்களை எல்லாம் தூர்த்து அந்த கோயிலை காப்பாற்றி ஆளவாய் சொக்கநாதனை காப்பாற்றிய ஞான சம்பந்தருடைய அவதாரமாக விளங்கி வருகிற முருகனே, குடசை மாநகர் வாழ்வுறமேவிய பெருமாளே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். திருச்சேரை சென்னரி. திருச்சேரைங்கிறது ஊர் பேரு, சென்னரிங்கிறது கோயில் பேர். ஆற்றூர் அப்படிங்கிறத ஆரைன்னு சொல்லுவோம். பழையாறை,
பழைய ஆறு, பழைய ஆற்றூர் அப்படிங்கிற பேரை ஆற்றூர் அப்படிங்கிறத ஆரை அப்படின்னு சொல்ற வழக்கம். ஆரை. சேரும் கழனியும் நிறைந்த இடம் சேற்றூர், அத சேரை அப்படின்னு சொல்லுவோம். சுருங்க சொல்லுதல்னு பேர். சேறுகள் நிறைந்த வயல்கள் நிறைந்த ஊர் சேற்றூர். அதனால சேரூர் இது சேரை அப்படின்னு வழங்கிருச்சு. திருச்சேரை. திருச்சேரைங்கிறது ஊர் பெயரு. கோயில் பேரு செந்நெறி. மனிதனுக்கு வேண்டிய செம்மையான நெறிகளை தரக்கூடிய கோயில். இப்படித்தான் வாழணும், இதுதான் நம்முடைய பண்பாடு, இதுதான் நெறி என்று செம்மையான நெறி, செம்மையான நன்மையான நெறி. நெறினா பாதை, வழி. அதை தரக்கூடிய இடம் இந்த கோயில். அதனால அதுக்கு பேரு செந்நெறி, திருச்சேரை செந்நெறி அப்படின்னு பேரு. சூரிய பகவான் வழிபட்டு ஏற்றிய புண்ணிய ஸ்தலம். இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு, கடன் தொல்லையை நீக்குதல் அப்படின்னு. நிறைய பேர் தவறா புரிஞ்சு கொண்டு உலகில வாங்குற கொடுக்கல் வாங்கல் பணத்திற்காக இந்த சுவாமியை போய் வழிபாடு செய்யலாம், கடன் தொல்லை நீங்கும். ஆனா இதுவல்ல, பிறவிக்கடன் தீர்க்கிற பெருமான் என்று பெயர். பிறவிக்கடன். நம்ம எத்தனையோ பிறவிகளாக ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம். அதுல சஞ்சிதம்னா மூட்டைன்னு அர்த்தம். சஞ்சி அப்படின்னா மூட்டை. ஒவ்வொருத்தருடைய முதுகிலேயும் ஒவ்வொரு பிறவிலையும் சேர்த்து வைத்த பாவங்கள் புண்ணியங்களாக மூட்டையாக சஞ்சிதமாக இருக்கிறது. அந்த கடனை வாங்கி கொள்ளுகிற இடம் இந்த ஊர். அதனால இந்த சுவாமிக்கு பேரு சார பரமேஸ்வரர் அப்படின்னு பேரு. ருண விமோச்சனர். ருணம்னா கடன், ருணம். ருணம்னா கடன், பிறவி கடன் தீர்க்கின்ற பெருமான். ருண விமோச்சனர் என்று பெயர். மார்க்கண்டேயர் வழிபட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம். நாச்சியார் கோயில்னு சொல்லுவார்கள் கும்பகோணம் பக்கத்துல. திருச்சேரை செந்நெறி. பிறவிக்கடனை தீர்க்கிற புண்ணிய ஸ்தலம். நம்ம எத்தனையோ பிறவிக்கு முன்னால செய்த பாவங்களை எல்லாம், மூட்டைகளை எல்லாம் தீர்க்கின்ற இடம். மார்க்கண்டேயர் வழிபட்டதுனால மார்க்கண்டேய தீர்த்தம். மாலிங்க மரம், மகாலிங்க மரம்னு சொல்லுவாங்க. மாவிளங்கை மரம். அந்த மரம் தலவிருட்சமாக இருக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம். ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் திருவாய் மலர்ந்து அருளிய ஒரு புண்ணிய தலம். 3 பதிகங்கள் இருக்கிற ஒரு ஸ்தலம். ஞான சம்பந்தர் ஒரு பதிகமும், நாவுக்கரசர் 2 பதிகமும் பாடியிருக்கிறார்கள். அந்த பதிகத்தை நாம் இன்று விண்ணப்பம் செய்வோமாக. குருகும் பணிலமும் கூநந்து சேலும் பெருகும் வயற்காழி பிள்ளை அருகந்தரு முன்கலங்க நட்டமுடை கெழுமால் இன்னம் புன் கலங்கள் வைகை புனல் பண் சாத்தாரி, ராகம் வந்தூராளி. திருவிராகம் முடுகு சந்தமுடையது. முறிவுரோ நிறமல்கு முகிழ் முலை மலை மகள் வெறுவ வெறிவுரு மதக்கரி அதல் பட உரி செய்த விரலீனர் தறிவுரோ இதழியும் மலரொது நதிமதி நகுதலை செறிவுரு சடைமுடி அடிகள் தம்பள நகர் சேரை சேரை புனமுடை நறுமலர் பலகொடு தொழுவதோர் புரிவீனர் மனமுடை அடியவர் படுதுயர் களைவதோர்
வாய்மைய இனமுடை மணியினோடரசிலை ஒளி பெறமிலிர்வதோ சினமுதிர் விடைபுடை அடிகள் தம்பல நகர் சேரை 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 புரிதரு சடையினர் புலியதலரையினர் பொடி புல்கும் எரி தரும் முருபினர் இடபமதேறிவர் ஏறுவர் ஏடில்ல பரி தரு வளையினர் அவரவர் மகிழ் தர மனை தோறும் திரி தரு சரிதையர் உரை தரு வள நகர் சேரையே சேரையே துடிபடும் இடையுடை மடவரலுடன் ஒரு பாகமாய் இடிபடு குரலுடை விடையினர் படமுடை அறவீனர் பொடிபடும் உருவினர் புலி உரி பொலி தரும் அறையினர் செடிபடு சடைமுடி அடிகள் தவள நகர் சேரையே 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 அந்தரம் மொழிதர திரிபுரம் ஒரு நொடி அளவீனில் மந்தர வரிசிலை அதனிடை அறவரி வாழியார் வெந்தழி தரவைத விடலையர் விடமணி மிடரீடர் செந்திழல் நிறமுடை அடிகதம் வளநகர் சேரையே சேரையே மந்தரமுரு திரள் மரவதம் வடி கொடு உருடை பத்தொரு பெயருடை விசயனை அசைவுசை பரிசீனார் அத்திரம் அருளும் நம்மடிகள் அதணிகிடர் மணி அணி சித்திரவல நகர் செறி பொழில் தழுவிய சேரையே சேரையே பாடினர் அருமறை முறை முறை பொருளன அருநடம் ஆடினர் உலகுடை உலகிடையாகொடு அடியவர் துதி செய்ய வாடினர் படு தலையிடு பலி அது கொடு மகிழ் தரும் சேடர் பல நகர் செறி பொனில் தழுவிய சேரையே கட்டுரமது கொடு கையிலை நன்மலை மலிகர முடை நித்துரமுடலோடு நெடுமுடி ஒருவதும் நெறி செய்த மட்டுற மலர் அடி அடியவர் தொழுதழ அருள் செய்யும் சித்தர்வல நகர் செறி பொறில் தழுவிய சேரையே 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 பன்றியரு பறவையரு பரிசுடை வடிமொடு படர்த்தார் அந்திய அவரவர் அடியோடு முடியவை அருகிலார் நின்று புடைபட நடுவரி நடுவையோ நிகழ்த்தார் சென்றுயர் வெளிபட அருளிய அவரகர் சேரையே சேரையே துகள் துருவிரி துகள் முடையவரமனும் வடிவீனர் விக்கடமதுரு சிறுமொழி அவை நலமில வினவிடல் முக்கிடரும் இளமதி அறவோடும் அழகுறமுத்து நதி திக்கடரு சடைமுடி அடிகளிடம் வளநகர் சேரையே சேரையே கச்சனன் மறைமயில் அடியவர் அடிதொழு கவினூறு சிற்றிடை அவளோடு இடமென குறைவதோ சேரை குற்றமிழ் புகழியுள் குற்றமிழ் புகழியுள் இக்கலரு ஞான சம்பந்த
சொத்தக உரமொழி பவரழி விலல் துயர்த்தீருமே. சொல் தகவு உரமொழி பவர் அழிவிலர் துயர்த்தீருமே. துயர்த்தீருமே துயர்த்தீருமே. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி நாவுக்கரசருடைய பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமாக. பாடும் மரதை பெரும் பாழியே முதலாக சேடர் பயில் திருச்சேரை திருநாளூர் குடவாயில் நாடிய சீர் நரையூர் தென்புத்தூர் நயந்திரஞ்சி நீடு தமிழ் தொடை புனைந்தன் நெடுநகரில் இனிதமர்ந்தாரு. நாவுக்கரசருடைய துதி. துடைவாழை மேல் மடவாரல் உள்பாம்பு தொடமயங்கி நடைவாய்ப்பினம் எனப்பட்டார் பெருகிலர் நச்சூ குலை உடைவாழை மேல் உரகம் கீண்ட மாய்ந்த ஒருவன் உயிர் அடைவான் அருள் புரியும் திருநாவு கரசினையே. அப்பூதியடிகளாருடைய வரலாறை சொல்லுகிறார் நம்பியாண்டார் நம்பிகள். திருநேரிசை, ராகம் ஜோன்புரி. பெருந்திரு இமவான் பெற்ற பெண் கொடி பிரிந்த பெண்ணை வருந்துமாந்தவங்கள் செய்ய மாமணம் புணர்ந்து பின்னோ அருந்திரு மேரி தன்பால் அங்கொரு பாகமாக திருந்திடம் வைத்தார் சேரை சென்னரி செல்வனாரே. திருந்திடம் வைத்தார் சேரை சென்னரி செல்வனாரே. ஓந்துலவாறு நோக்கி உண்மையை உணரா குண்டர் வார்த்தையை மெய்யென்று எண்ணி மயக்கில் வீழ்ந்தழுந்துவேனை பேர்த்தனை ஆள கொண்டு பிறவிவான் பிணிகள் எல்லாம் தீர்த்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. பிணிகள் எல்லாம் தீர்த்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. ஒன்றிய தவத்து மண்ணி உடையனாய் உலப்பில் காலம் நின்று நம் கழல்கள் ஏந்து நீல் சிலை விசயனுக்கு வென்றி கொள்வேடனாகி விரும்பி வெங்கானகத்து சென்றருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. சென்றருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. அஞ்சையும் அடக்கில் ஆற்றல் உடையனாய் அநேக காலம் வஞ்சமில் தவத்துள் நின்று மன்னிய பகீரதற்கு வெஞ்சின முகங்களாகி விசையோடு பாயும் கங்கை செஞ்சடையேற்றார் சேரை
தென்னறி செல்வனாரே கங்கை செஞ்சடை ஏற்றார் சேரை சென்னறி செல்வனாரே. நிறைந்த மாமணலை கூப்பி நேசமோடாவின் பாலை கறந்து கொண்டாட்ட கண்டு கருத்ததல் தாதை தாளை எரிந்த மாணிக்க போதி எழில்கொள் சக்தி சிறந்த பேர் அளித்தார் சேரை சென்னரே செல்வனாரே. சிறந்த பேர் அளித்தார் சேரை சென்னரி செல்வனாரே. விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிப்படு தமரு கங்கை தரித்ததோர் கோல காலக பைரவனாகி வேகம் குறித்துமை அஞ்ச கண்டு உன் திருமணிவாய் விள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. சிரித்தருள் செய்த சேரை சென்னரி செல்வனாரே. சுற்றுமுன்னிமையோ நின்று தொழுது தூமலர்கள் தூவி மற்றமை உய கொள்ளல்ல மண்ணுமான் புறங்கள் மூன்றும் உற்றொரு நொடியின் முன்ன ஒள்ளலை வாயில் வீழ செத்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. முந்தியும் உலகம் எல்லா படைத்தவன் மாலினோடு எந்த நீ நாதனே என்று இறஞ்சி நின்றேத்தல் செய்ய அந்தமிழ் சோதி தன்னை அடிமுடி அறிய வண்ணம் செந்தழலானார் சேரை சென்னரி செல்வனாரே. சேரை சென்னரி செல்வனாரே. ஒருவரும் நிகரில்லாத உன் திரள் அரக்கண்ணோடி பெருவரை எடுத்த திங்கோன் பிறங்கிய முடிகள் இட்டு மருவியம் பெருமாள் மலரடி மெல்ல வாங்கி திருவருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. திருவருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. இந்த பதிகத்துல நிறைய வரலாறுகளை சொல்லுகிறார் நாவுக்கரசர். முதல் பாடல்ல பெருந்திரு இமவான் பெற்ற பெண்கொடி பிரிந்த பின்னை வருந்துமாந்தவங்கள் செய்ய மாமனம் புணர்ந்து மண்ணோ அரும் திருமேனி தன்பால் அங்கொரு பாகமாக திருந்திடம் வைத்தார் சேரை சென்னரி செல்வனாரே. சேரை சென்னரி செல்வனாரே. அம்பிகை தவம் செய்து சுவாமியை பிரிந்து பெருமானை பிரிந்து தவம் செய்து மீண்டும் சுவாமி அம்பிகையை மணர்ந்து தன் இடப்பாகத்தை வழங்கிய அந்த வரலாறை சொல்லுகிறார் முதல் பாடல்ல.
நாவுக்கரசர் தான் சமண மதத்துல இருந்த அந்த நிலையை சொல்லுகிறார். ஓர்ந்து உளவாறு நோக்கி உண்மையை உணரா குண்டரு வார்த்தையை மெய் என்று எண்ணி மயக்கு விழுந்து அழுந்து வேனை பேர்த்தனையாளா கொண்டு பிறவி வான் பிணிகள் எல்லாம் இத்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. மூன்றாவது பாடல்ல அர்ஜுனனுக்கு அருள் செய்த வரலாறை சொல்லுகிறார். நாலாவது பாடல்ல பகீரதன் வேண்டி கங்கையை அடக்கிய வரலாறை சொல்லுகிறார். ஒன்றிய தவத்து மன்னி உடையனாய் உலப்பில் காலம் நின்று தம் கடல்கள் ஏத்தும் நீள் சிலை. நீள் சிலைனா வில்லு. நீள் சிலை விசயனுக்கு வென்றிகொள் வெற்றி. வென்றினா வெற்றி. வென்றிகொள் வேடனாகி விரும்பி வெங்கானத்து சென்றருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. இந்த வென்றி வெற்றி விக்டரி அப்படின்னு தமிழ்ல இருக்கிற சொல்லு போலவே ஆங்கிலத்துல வெற்றிக்கும் விக்டரின்னு வரும். இந்த மாதிரி வென்றி என்பது வெற்றி. அஞ்சையும் அடக்கி ஆற்றல் உடையனாய் அநேக காலம் வஞ்சமில் தவத்துள் நின்று மன்னிய பகீரதற்கு வெஞ்சிர முகங்களாகி நல்ல கோபத்தோட இசையோடு பாயும் கங்கை, வேகத்தோட பாய்கின்ற கங்கையை தன் படையில வச்சு இந்த பூலோகத்துக்கு அனுப்புறாராம். கங்கை செஞ்சடையேற்றார் சேரை சென்னரி செல்வனாரே. சண்டிகேஸ்வருடைய வரலாறு 5. இந்த ஊர்ல காலபைரவர் சிறப்பு, அதனால காலபைரவருக்குரிய பாடல். கோயில்ல சண்டிகேஸ்வர பெருமானுக்குரிய பாடல் 5வது பாட்டு. 6வது பாடல் காலபைரவ பெருமானுக்குரியது. நிறைந்த மாமணலை கூப்பி நேசமோடாவின் பாலை கறந்து கொண்டாட்ட கண்டு கருத்ததன், கருத்தன கோபம், கருத்ததன் தாதை தாளை, தாழ்னா கால், எரிந்த மாணிக்கு, மானினா பிரம்மச்சாரி சின்ன குழந்தை மானி, எரிந்த மாணிக்கு அப்போதே எழில்கொள் சண்டீசன் என்ன சிறந்த பேரளித்த சேரை சென்னதி செல்வனாரே. பிரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருகம் கை உடுக்க. சூலம் தமருகம் கை, தமருன்னா உடுக்க, தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவராகி, பைரவராகி வேழம்னா யானை, வேழம் உரித்து உமையஞ்ச கண்டு உன் திருமணிவாய் பிள்ள சிரித்தருள் செய்த சேரை சென்னரி செல்வனாரே. 7வது பாட்டுல முப்புறத்தை எரித்த வரலாறு. 8வது பாடல்ல பிரம்மனும் விஷ்ணுவும் தேடி கண்டுபிடிக்க முடியாத அடிமுடி அறியா வண்ணம் என்ற அண்ணாமலையாருடைய பாடலும். 9வது பாடல் கிடைக்கல. 10வது பாடல்ல ராவணனுடைய வரலாறை சொல்லுகிறார். சுற்று முன் இமையோ நின்று தொழுது தூ மலர்கள் தூவி மற்றமை உய்ய கொள்ளென்ன மண்ணுவான் புறங்கள் 3 உற்று ஒரு நொடியில் முன்ன ஒள்ளடல் வாயில் விழுக செற்றருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனா, சேரை சென்னரி செல்வனாரி.
முந்தி உலகமெல்லாம் படைத்தவன் மாலினோடு, பிரம்மனும் மாலும், என் தனி நாதனே என்று நின்று இறஞ்சு நின்று ஏத்தல் செய்ய அந்தமிழ் சோதி தன்னை அடிமுடி அறியா வண்ணம் செந்தழலானார் சேரை சென்னறி செல்வனாரே. ஒருவரும் நிகரில்லாத உன் திரள் அரக்கனோடி பெருவரை திந்தோள் பிறங்கிய முடிகளிற்று மருவியம் பெருமான் என்ன மலரடி மெல்ல வாங்கி திருவருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. நாவுக்கரசர் பாடிய திருக்குறுந்தொகை. பண் இந்தளம், ராகம் மாயாமாலவ கவலை. ஊரியா வரும் புண்ணியம் பொய்கெடும் பூரிதாயகறிவு கை கூடிடும் சேரியார் பயில் சேரையுள் சென்னறி நாரி பாகன் தன்னாமும் நவிலவே என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே மின்னுவார் சடை வேத விழு பொருள் சென்னலார் வயல் சேரையுள் சென்னறி மண்ணு சோதி நம்பால் வந்து வைகவே மண்ணு சோதி நம்பால் வந்து வைகவே. பிறப்பு மூப்பு பெரும் பசிமான் பிணி இறப்பு நீங்கி இன்பம் வந்தெய்திடும் சிறப்பர் சேரையுள் செல்நறியான் கழல் மறப்பதின்றி மனத்துள் வைக்கவே மாடு தேடி பயக்கினில் வீழ்ந்து நீர் ஓடியை தும்பய நிலை ஊமர்கள் சேடர்வாள் சேரை செல்நறி மேவிய ஆடலான் தன்னடி அடைந்துமே. எண்ணி நானும் எரியின் கூற்றுமன் துண்ணன் தோன்றி துறக்கும் வழி கண்டேன் திண்ணன் சேரை திருச்சென்னறி உரை அண்ணலாருளர் அஞ்சுவதென்னுகேன் தப்பி வானகம் தரணி கம்பிக்கிலன் ஒப்பில் வேந்தர் ஒருங்குடன் சீர்நிலன் செப்ப மாசேரை செல்நறி மேவிய அப்பனாருளரஞ்சுவதென்னுகே அப்பனாருளரஞ்சுவதென்னுகே வைத்த மாடும் மடந்தை நல்லார்களும் ஒத்தோவார உற்றார்களும் என் செய்வார் சித்தரு சேரை திரு சென்னறி முறை அத்தரு தாமுலரஞ்சுவதென்னுகே உளங்கள் என் செய்வ குற்றங்கள் என் செய்வ துளங்கி நீ நின்று சோர்ந்திடல் நெஞ்சமே இலங்கு சேரையுள் செல்நறி மேவிய அலங்கலாருளரஞ்சுவதென்னுகே அலங்கனாருளர் அஞ்சுவதென்னுகே பழகினால் வரும் பண்டுள சொற்றமும் விழவிடா வெடில் வேண்டியதை தொனம் திகழ்கொள் சேரையுள் சென்னறி மேவிய அழகனாருளர் அஞ்சுவதென்னுகே பொருந்து நீள்மலையை பிடித்தேத்தினான் வருந்த பூந்தி மலரடி வாங்கினான் இருந்து சேரையுள் சென்னறி மேவி அங்கு இருந்த சோதி என்பார் கிடரில்லையே இருந்த சோதி என்பார் கிடரில்லையே இருந்த சோதி என்பார் கிடரில்லையே. மிக சிறப்பு வாய்ந்த பதிகம்
முதல் 2 பாடல் மாயாமாலவ் கவுலையிலே, மற்ற பாடல்கள் தேவகாந்தாரியிலும் பாடப்பட்டது. மாணவ செல்வங்கள் ஞாபக சக்தி வேண்டியும் பாடசாலையிலே நல்ல மதிப்பெண்கள் புள்ளிகள் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த பதிகத்தை பாடுவது வழக்கம். ஞாபக சக்தி கிடைக்க வேண்டி ஞாபக சக்தி கிடைக்க வேண்டி இந்த பதிகம் இருக்கிறீங்க. Sir, please mute yourself. Swami Pena, please mute yourself, please. மியூட் பண்ணுங்க. யாருன்னு தெரியலையே. Swami is talking. Please mute yourself. நாவுக்கரசர் மிக அழகாக பாடிய பதிகம் இந்த பதிகம். இந்த பதிகத்தை பாடினா நமக்கு வேற யாரும் நமக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோர்ந்து போய் வாழ்க்கையே வேணாம்னு சொல்லக்கூடியவர்கள், வெறுத்து போனவர்கள் கூட இந்த பதிகத்தை பாடினால் எழுச்சியோடு நிற்பார்கள். அவ்வளவு அற்புதமான பதிகம். இதுதான் தேவாரத்திற்குரிய திருமுறையினுடைய பெரிய சிறப்பு. இதுதான் தேவார திருமுறைகள் எங்குமே ஒரு எதிர்மறையான வார்த்தைகள் வரவே வராது. தற்கொலை பண்ணிக்க கூடவன் கூட தேவாரத்தை பாடினா வாழ்க்கையில எழுச்சி பெறுவான். அப்பேற்பட்ட பதிகம் இது. உரியா வரும் புண்ணியம். கூறினா நிறைந்து வரும், நிறைய வரும். புண்ணியம் நிறைய வரும், பொய் கெட்டு போயிடும், பாவம் கெட்டு விடும். கூறிதாய நல்ல ஷார்ப் நாலேஜ். கூறிதாய அறிவு கை கூடிடும். சிறியார் பயில், சிறினா சிறந்தவர்கள், சிறியார் பயில் சேரையுள் சென்னதி. நாரி, நாரினா பெண், அர்த்தநாரி, அர்த்தநாரி, நாரினா அம்பிகை. நாரி பாகன் தன் நாமம் நவிலவே. இந்த சுவாமியினுடைய நாமத்தை சொன்னா புரியா வரும் புண்ணியம் பொய் கெடும். கூறிதாய அறிவு கை கூடிடும். சிறியார் பயில் சேரையுள் சென்னரி. நாரி பாகன் தன் நாமம் நவிலவே. நாமம் நவிலவே. என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே. என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே. மின்னு வாசடை வேத விழு பொருள். மின்னு வாசடை வேத விழு பொருள். சென்னலார் வயல் சேரையுள் செல்நரி. மண்ணு சோதி நம்பால் வந்து வைகவே. மண்ணு சோதி நம்பால் வந்து வைகவே. என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே. நீ என்ன மாதவம் செய்தையோ தெரியலையேப்பா. நீ என்ன தவம் பண்ணன? மின்னோவார் தடை வேத விழுப்பொருள். சென்னலார் வயல் சேரையுள் சென்னரி. மண்ணு சோதி நம்பால் வந்து வைகவே. சிவபெருமான் நம்ம நெஞ்சுக்குள்ள வர்றதுக்கு என்ன தவம் பண்ணணுமோ தெரியல. இந்த பதிகம் எல்லாம் பாடுறதுக்கு அவர் இல்லாம இந்த பதிகம் பாட முடியுமா? அவர் உள்ள இருந்து உணர்த்தணும். அப்பதான் இந்த பதிகம் பாட முடியும், இந்த முற்றோதுல கலந்து கொள்ள முடியும். பிறப்பு மூப்பு பிணி பெரும் பசிவான் பிணி. பிறக்கிறது, இறக்கிறது, வயசாகிறது,
காலையில பசி, மாலையில பசி, அடிக்கடி வியாதி, உடம்புல பிணி, இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில இறப்பு. இறப்பு நீங்கி இன்பம் வந்து எய்திடும். பிறவியே வராது, மறு ஜென்மம் வராது, இன்பம் வந்து எய்திடும். சிறப்பது சேரையுள் சென்னறியார் மறப்பதின்றி மனத்துள் வைக்கவே. அவர் திருவடியை மனசுல வச்சோம்னா பிறப்பு வராது, மூப்பு வராது, பெரும் பசி வராது என்று சொல்லுகிறார். மாடு தேடி, மாடுனா செல்வம், காசு, பணம். மாடு தேடி மயக்கத்தில் விழுந்து, மயக்கினில் விழுந்து, மயக்கம் படாத ஓடியைத்தும் பயனில்லை உமர்கள். அப்படி சேர்த்து வச்சாலும் கூட உன்னால அனுபவிக்க முடியுமான்னா கிடையாது. ஊமைகளே, உமர்கள். சேடர்னா செல்வர். சேடர்வாள் சேரை சென்னறி மேவிய ஆடலான் தன் அடி அடைந்து உய்மினே. ஏ எண்ணினாலும் எரிமயிர் குற்றுவன். நம்முடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாரா யாரு? யமன். என்னைக்கு இவரை போய் தூக்கணும், இவர் கணக்கு முடிஞ்சது, இன்னும் 4 வருஷம் இருக்கு, இன்னும் 10 வருஷம் இருக்கு அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறார். நம்ம என்றதை விட அவர் என்றார். துன்னன் தோன்றி திடீர்னு ஒரு நாள் முன்னாடி வந்து துன் என் தோன்றி துறக்கும் வழி கண்டேன், வா போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு வரோம் சிம்ம தர்மராஜ். துறக்கும் வழி கண்டே தின்னன் சேரை சென்னறி உரை. நல்ல தின்னன், நல்ல செம்மையானவன், வலிமை பெற்ற எங்கள் பெருமான். தின்னன் சேரை சென்னறி உரை, திருச்சென்னறி உரை. அண்ணலார் உலர், அண்ணல்னா தலைவர். அஞ்சுவது என்னுக்கே. எதுக்குதான் பயப்படுற? வாழ்க்கையில ஏன் பயப்படுற? யாருக்கும் பயப்படாத. அடுத்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. ஒவ்வொரு அன்பர்களும் வீட்டுல எழுதி ஒட்டி தினந்தோறும் படிக்க வேண்டிய பாட்டு. எனக்கு அவர் இல்ல, இவர் இல்ல, தொழில நஷ்டம், என் பிள்ளை கைவிட்டு போயிட்டான், என் வாழ்க்கையே சூன்யமாகி விட்டது, இருண்டு விட்டது அப்படின்னு புலம்புறவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப அவசியமான ஒரு பாடு. தப்பி வானகம் தரணி கம்பிக்கிலன். வானமே 2ஆ பிளந்து, உலகம் 2ஆ பிளந்து, எல்லாம் கம்பித்தல், அப்படியே பிரீஸ் ஆகிறது, கம்பிச்சு போறது, தம்பிச்சு போறதுன்னு. கம்பிக்கிலில் எல்லாம் அப்படியே பூகம்பம் வந்த மாதிரி அப்படியே அங்கங்க நிக்கிறது. அப்படி வந்தாலும் பயப்படாதீர்கள். ஒப்பில் வேந்தர் ஒருங்குடன் சீரிலன். உலகத்துல இருக்கிற எல்லா அரசர்களும் அதிபர்களும் உன் மேல போர் எடுத்து வந்தாலும், உன்னை கொல்றதுக்கு ரெடியா வந்தாலும் கூட ஒருங்குடன் சீரிலன். சீர்தல்னா கோபம், சீரிலன் பயப்படாது. செப்பமா தேரச்சென்னறி. திருச்சேரையில இருக்கிற பெருமான் அப்பன், நம்மளுக்கெல்லாம் தலைவன், தந்தை. அப்பனார் உலர் அஞ்சுவது என்னுக்கே. எதுக்கு பயப்படுகிறாய், எதுக்கு பயம் கொள்ளுகிறாய்? அஞ்சுவது என்னுக்கே. வைத்த மாடும், சேர்த்து வச்ச பணம், செல்வம், மடந்தை, மனைவி, பிள்ளைகள் நல்லாரும் ஒத்து ஒவ்வாத உற்றார்களும். ஒத்து வரக்கூடிய உற்றார்கள், ஒவ்வாத உற்றார்கள் பிரிக்கிறார். நம்ம கையில புகழ், காசு, பணம் இருக்கும்போது ஒத்து வருவாங்க சுற்றத்தார்கள். அதெல்லாம் போயிடுச்சுன்னா ஒவ்வாதவர்கள், ஒத்து வர மாட்டாங்க. காசு இருக்கும்போது அற்ற நீர் குளத்து அருநீர் பறவை போலன்னு சொல்லுவாங்க. குளத்துல தண்ணியும் மீனும் இருந்தா கொக்குகள் தேடி வரும். தண்ணீரும் இல்லை, மீனும் இல்லைன்னு சொன்னா கொக்குகள் வராது. அந்த மாதிரி சுற்றத்தார்கள், பந்துக்கள், இவர்கள் எல்லாம் நம்ம கையில புகழும் பெருமையும் செல்வமும் இருந்தா வருவார்கள்னு அன்னைக்கே சொல்ற. ஒத்து ஒவ்வாத உற்றார்களும் என் செய்வார்.
சித்தரு சேரை திருச்சென்னரி உரை அத்தரு தாமுலர் அஞ்சுவது என்னுக்கே. எதுக்கு பயப்படுகிறாய்? அஞ்சுவது என்னுக்கே. சிவபெருமான் இருக்கிற பொழுது, திருச்சேரை சென்னரி பெருமான் இருக்கிற பொழுது எதுக்கு பயம்? பயப்படும். குலங்கள் என் செய்வ, நான் இன்ன ஜாதி, இன்ன குலம், இன்ன கோத்திரம், நான் இப்படி குற்றம் பண்ணிட்டேனே, எனக்கு ஞானம் கிடைக்குமான்னு பயப்பட வேண்டாம். எந்த இடத்துல எங்க பிறந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தாலும் கண்ணீர் மல்கி அவன் திருவடியை வணங்கினால் அவன் பிழை பொறுப்பான். குலங்கள் என் செய்வ, குற்றங்கள் என் செய்வ, துலங்கி நீ நின்று சோர்ந்திடல் நெஞ்சமே. இலங்கு சேரையுள் சென்னரி மேவிய அலங்கனார் உலர்வு அஞ்சுவது என்னுக்கே. பழகினால் வரும், நிறைய பழகுனா பழக்கத்தினால நிறைய சுற்றத்தார்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். பழகினால் வரும் பண்டுல சுற்றமும் விழவிடா விடில், அவர்களெல்லாம் விட்டு விடு, அவங்கெல்லாம் தேவையில்லை, விட்டு விடு. விழவிடா விடில் வேண்டியது எய்தோனா, அவர்களால ஒரு பிரயோசனமும் இல்லை. திகழ்கொள் சேரையுள் சென்னரி மேவிய அழகனார் உலரு அஞ்சுவது என்னுக்கே. பொருந்தி நீள் மலையை பிடித்தேந்தினான் வருந்த ஊன்றி மலரடி வாங்கினான் திருந்து சேரையுள் சென்னரி மேவி அங்கு இருந்த ஜோதி என்பார்க்கு இடரில்லையே. இருந்த சோதி என்பார்க்கு இடரில்லையே. இடரில்லையே, இடரில்லையே. திருச்சிற்றம்பலம். ஞானசம் நாவுக்கரசருடைய பெரிய புராணத்தை பாடி திருப்புகழ் விண்ணப்பம் செய்வோமாக. நாலூர் தென் திருச்சேரை குடவாயில் நரையூர் சேர்பாலூரும் இன்மொழியால் பாகனார் கடல் பரவி மேலூர்தி விடை கொடியார் வேவுமிடம் பல பாடி சேலூர் தன் பனை சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார். அருணகிரி சுவாமி அருள் செய்த பொதுத்தல திருப்புகழ். தனன தான தான தானன தனன தான தானன தான தனன தான தானன தானன தன தான நிருதரார் கொலு கால ஜய ஜய சுரர்களே திடும் வேளா ஜய ஜய விமலனார் கொரு பாலா ஜய ஜய விரலான நெடிய வேள்படையானே ஜய ஜய என இர பகல் தானே நான் மிக நினது தாழ் தொழுமாறே தானினி உடனே தரையினாள் திரையேடே போழது பிறவிமா கடல் மூடே நான் ஒரு சவலை தீதுனதாலே சூடியும் அடியார்வாள் சபையினேற்றியும் ஞான போதமும்
அருளிய கொள்ளுமாறேதனானது தமிய நேர்க்குமுதே தமிய நேர்க்கு முனே நிமேவும் ஒரு நாடே கருவினாட்டரசாழ்வாவேணுவில் உருவின் மாய் பல நாளே தானுரு தபசினால் சிவனி போய் வானவர் சிறை தீர சகல லோகிய மேதானாலுரு மசுர பார்த்திபனோடே செய்யவர் தமரை வேர் கொடு நீராயே பட விழமோதென்று அருள ஏற்றமரோடே போயவர் உறையுமகரியோடே தானும் அழியும் வீழ்த்ததில் சுரேடுமேய அமரலாகி அமரில் வீட்டியும் வானோர் தானூறு சிறையை மீட்டரனார்வாள் மேவிய அதிபராக்கிரம வீரவானவர் பெருமாளே. செஞ்சுருட்டி ராகத்திலே பாடப்பட்டது. நிருதரார் கொரு காலா ஜய ஜெய் சுரர்கள் ஏற்றிடும் வேளா ஜய ஜய நிமலனார் கொரு பால ஜய ஜய விரலான. நிருதர்னா அசுரர்கள். அசுரர்களுக்கெல்லாம் யமன் போன்றவனே நீ வாழ்க வாழ்க. சுரர்கள் தேவர்கள் போற்றிடும் வேளா வாழ்க வாழ்க ஜெய ஜெய. சிவபெருமானுடைய குமரனே நிமலனார் கொரு பாலா ஜய ஜய விரலான. வெற்றி கொண்டவனே, விரல்னா வெற்றி. நெடிய வேல் படையானே ஜய ஜய என இரா பகல்தானே நான் மிக நினது தாழ் தொழுமாறு தானினே உடனே தான். இப்படி நான் இரவு பகலும் உன் திருவடியை வணங்க வேண்டும், உன்னை பாட வேண்டும், போற்ற வேண்டும் முருகா. உடனே தான் தரையினாள் பூமியிலிருந்து 7 திரை 7 கடல் சூழ்ந்த 7 போல் 7 பிறவிமா கடல் உடே நான் சபலை தீர்ந்துனது தாளே சூடியும் அடியார் வாழ். 7 பிறவி எல்லாம் நீங்கி அடியார்கள் வாழக்கூடிய உன் சபையிலே சபையின் ஏற்றியின் ஞானாபோதம் அருளியாற் கொள்ளுமாறே தானது தமிய நேர்க்கும் முனே நீ மேவுவது ஒரு நாளே. எனக்கு எப்பொழுது ஞானத்தை தரப்போகிறாய்? ஞானம் எனக்கு முன்னே வந்து நீ மேவுவது ஒரு நாளே. தருவின் கர்ப்பக தருனா மரம். தருவின் நாட்டு அரசன் இந்திரன். அவன் சூரனுக்கு பயந்து வேணுவாகி மூங்கிலாகி சீர்காழியில மூங்கில்ல வண்டுருவாய் மறைந்திருந்தான். தருவின் நாட்டரசாழ்வான் வேணுவின் உருவுமாய் பல நாளே தானுரு தவிசினால் சிவனி போய்வானவர் சிறை தீர. அப்படி வண்டுருவாதி இருந்து வழிபட்ட இந்திரனுடைய தவத்திற்கு மெஞ்சி சிவபெருமான் முருகப்பெருமானை தோற்றுவித்து தேவர்களை சிறை மீட்டார். சிறை சகல லோகிய மேதா நாலுரு அசுர பார்த்திபனோடே சேயவர் தமரை வேர் கொடு நிறாயே பட விழமோதென்று அருள ஏற்று அமரோடே போய் அவரோர் உறையும் ஆக்கிரியோடே தானையும் அழிய வீழ்த்ததில் சூரோடு ஏயமது ஏயமர் நடலாகி சூரனை அழித்து போர் செய்து
அமரில் மீட்டியும் வானோர் தானொரு சிறையை மீட்டு அரணார்பால் மேவிய அதி பராக்கிரம வீரா வானவர் பெருமாளே என்று சொல்லி இந்த 5 பதிகத்தையும் பாடுவதற்கு சிறிது நேர காலம் எடுத்துக்கொண்டது என்பதை வருந்திக் கொண்டு இதுவரையிலும் பொறுமையாக இருந்து கேட்ட அனைத்து அன்பர்களையும் வணங்கி தொடர்ந்து நாம் இந்த முற்றோதலிலே பங்கு பெறுவோம் என்று சொல்லி சோர்வில்லாமல் துயரம் தீர வாழ்க்கையில் வளம் பெற பதிகங்களை பாராயணம் செய்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். சுவாமிகளுடைய பொற்பாதங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த குழுமத்திலே கூடியிருக்கின்ற அன்பர்கள் அடியார்கள் எல்லாருக்கும் அன்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலிலே நந்திவர்மன் ஐயா அனுப்பிய பாடல், மேதினி மேம்பட மேன்மையாய் உழைப்பவர், மேதினி மேம்பட மேன்மையாய் உழைப்பவர், வேதனை தீர்த்திட விரைந்திடும் குணத்தினர், நீதனேன் என்னையும் நெறிப்பட வைத்தவர், சாதனை சிவாக்கரர் சற்களல் போற்றியே. இன்றைய வழிபாட்டிலே சுவாமிகள் முதலில் எங்களுக்கு திருக்குடவாயில் என்கின்ற ஆலயத்தினுடைய தலைவரலாற்றை விளக்கமாக கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து திருஞான சம்பந்தர் பாடிய திகழும் திருமல்ல என்ற பாடலையும் அடுத்த பதிகமான கலை வளரு என்ற மங்கையீர் என்ற காந்தார பண்ணிலே அமைந்த பாடலையும் பாடி மகிழ்வித்தார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பெரிய புராண பாடல் பாடி திருப்புகழும் பாடி திருக்கூட வாயிலிருந்து சுவாமிகள் எங்களை திருச்சேறை என்கின்ற சேறை சென்னறி ஆலயத்துக்கு அழைத்து சென்றார்கள். அந்த ஆலயத்திலே எங்களுக்கு திருஞான சம்பந்தருடைய முறியூறு என்று சொல்லுகின்ற சாதாரி பண்ணில் அமைந்த முரு சந்தம் உடைய பாடலையும், அதனைத் தொடர்ந்து திருநாவுக்கரசர் பாடிய பெருந்திரு இமவான் என்ற பாடலையும், அதனைத் தொடர்ந்து திருக்குறுந்துகை பூரியாவரும் என்று சொல்கின்ற திருப்பதியத்தையும் எல்லாமாக 5 பதியங்களை சுவாமிகள் எங்களுக்கு பாட உதவி செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து திருநாவுக்கரசருடைய துதியை பாடி திருப்புகழ் அருமையானது ஒரு திருப்புகழையும் பாடி எங்களை மகிழ்வித்தார்கள். சுவாமிகளுடைய கருணைக்கு நாங்கள் என்றென்றும் அன்புடையவர்கள். சுவாமிகளுடைய பொற்பாதங்களை வணங்கி மகிழ்கின்றேன். கௌரி அம்மா அவர்கள் இந்த வழிபாட்டை நிறைவு செய்வார்கள். திருச்சிற்றம்பலம். பொன்னங்கடுக்கை முடிவைந்த புனிதற்கு அமைக்கும் பொருளன்றே, மின்னும் கலநாடைகள் பிறவும் வேறு தனக்கென்று அமையானே, மண்ணும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோன் அடித்தாமரை தொழுவாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே, வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி,
இன்று இன்று எனக்கு அறமுதானாய் போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. ஆகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. கோளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி. திண்ணி நகர் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.